வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள். ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்ஸும் நம்ம பார்க்க போகிறோம். இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதில் 42வது சட்ட திருத்தம் 1976 நடந்த 42வது அமெண்ட்மெண்ட்ஸை பற்றி அதில் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? 42வது சட்ட திருத்தத்தை பற்றி பார்க்குறோம். அது 42வது சட்ட திருத்தம் எப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க? 1976 அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எப்போ நடைமுறைப்படுத்தியிருக்காங்க பாருங்க, ஜனவரி 3ஆம் தேதி 1977. அடுத்த வருஷமே நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அறிமுகப்படுத்தினது 76. இது சம்மந்தமாக இருக்கிற சரத்துக்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அது இப்படியே மனப்பாடம் பண்ணால் நம்மளால மண்டையில் ஸ்டோர் ஆகாது. நம்ம முக்கியமான அதில் எது இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் முகவுரைன்னு சொல்லுவோம்ல, முகவுரையில ஒரே ஒரு திருத்தம் மட்டும் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா, சமதர்மம், மதச்சார்பின்மை, ஒருமைப்பாடு ஆகிய வார்த்தைகள் முகவுரையில புதுசா சேர்த்திருப்பாங்க. சமதர்மம், அதாவது சோசியலிஸ்ட், செகுலர், இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வார்த்தையை முகவுரையில சேர்த்த அந்த ஒரே ஒரு திருத்தம் மட்டும் அதில் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், அரசியலமைப்பு திருத்தத்தின் பொழுது நம்ம அதாவது எந்த ஒரு நீதிமன்றத்திலையும் நம்ம கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்றாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம், அதாவது பாராளுமன்றத்துக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு நீதிமன்றம் எந்த கேள்வியுமே எழுப்ப முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாராளுமன்றம் தான் அதிகாரத்தை நிலைநாட்டுது. நமக்கு நீதிமன்றம் எந்த அதிகாரமும் எந்த, அதாவது நீதிமன்றத்துக்கு கேள்வி எழுப்ப முடியாது. அரசியலமைப்பு திருத்தம் பண்ணா நீதிமன்றம் கேள்வி எழுப்ப முடியாது. ஃபுல்லாவே பாராளுமன்ற அதிகாரம் தான் இதுல நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அடிப்படை உரிமை விட அரசுக்கு வழிகாட்டும் கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. அடிப்படை உரிமை விட அரசுக்கு வழிகாட்டும் கோட்பாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. பகுதி 4A பார்த்தோம்னா அடிப்படை கடமைகள் அதாவது நம்ம பார்த்துருக்கோம். மொத்தம் 8 அடிப்படை கடமைகள் இருந்திருக்கும். அது 10 அடிப்படை கடமையா அந்த 42வது சட்ட திருத்தத்தின்படி மாத்திருப்பாங்க. அந்த 8 அந்த 10 அந்த ஸ்வரன் சிங் குழு சொல்லுவாங்கல்ல, அந்த குழுவின் அடிப்படையில தான் அந்த கடமைகள் சேர்க்கப்பட்டிருக்கும். அந்த 10 அடிப்படை கடமை, அந்த 8லேருந்து 10 அந்த 2 அடிப்படை கடமைகள் சேர்த்திருப்பாங்க. அது 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்த்திருப்பாங்க. அடிப்படை உரிமைகள் மீதான கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்பட்டன. இந்த திருத்தத்தின்படிதான் அடிப்படை உரிமைகளுக்கும் சில கட்டுப்பாடுகளுக்கும் அதை அதிகரிச்சிருக்காங்க. அப்புறம் மக்களவை, மாநில சட்டப்பேரவைகளோட பதவிக்காலம் தேசிய நெருக்கடி நிலையின் பொழுது, இது மாதிரி போர்க்காலங்கள் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அப்போ அந்த டைம்ல தேசிய நெருக்கடி வரப்ப மேலும் 1 வருடம் நீடிக்கலாம். அதாவது 5 வருஷமா இருக்கிற பதவிக்காலத்தை 6 வருஷமா நீட்டிக்கலாம் அப்படின்னு இந்த அமெண்ட்மெண்ட் 42வது சட்ட திருத்தத்தின்படி தான் கொண்டு வந்திருப்பாங்க. மக்களவை மற்றும் மாநில சட்டப்பேரவையோட பதவிக்காலத்தை என்னன்னா மேலும் 1 வருடம் நீடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் தொழிற்சாலைகளோட நிர்வாகத்துல தொழிலாளர்களும் பங்கேற்பதற்கான விதிகள் இதுல வரையறுக்கப்பட்டிருப்பாங்க. அதாவது தொழிலாளர்களோட நலனை பாதுகாக்கிறதுக்காக தொழிற்சாலைகளோட நிர்வாகத்துல தொழிலாளர்களும் பங்கேற்கணும்னு சொல்லிட்டு வரையறுத்திருப்பாங்க. 43A. அது மாதிரி கீழே பாருங்க, தனியா நான் எழுதி வச்சிருப்பேன். 39Aவும் என்னன்னா, ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி செய்யணும்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருப்பாங்க. 39A. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 48A இதையும் சேர்த்திருப்பாங்க. 43A சொல்லிட்டோம்னா, 48A என்னன்னா, சுற்றுச்சூழல், வனம், வனவிலங்கு பாதுகாப்புக்கான விதிகள் இதெல்லாம் வரையறுக்கப்பட்டது 48A. இதையும் 42வது சட்டத்தின் மூலம் கொண்டு வந்திருப்பாங்க. அப்புறம் நீதிமன்றங்கள நீதி புனராய்வு அதிகாரம் நம்ம 226 இது சொன்னோம்ல, அதுவும் வரையறுக்கப்பட்டது. அப்புறம் நாட்டுல ஏதாவது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதாச்சும் நடந்துச்சுன்னா அந்த பகுதிக்கு ஆயுதப்படை அனுப்பி சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி மெயினான இம்பார்ட்டன்டான ஒன்று விட்டுட்டோம். அமைச்சரவையோட ஆலோசனை முடிவுகள் மூலம் குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தும். நம்ம எல்லாத்துமே குடியரசுத் தலைவர் மெயினா இருப்பாரு. ஆனா அமைச்சரவையோட ஆலோசனை முடிவு மூலம் நம்ம குடியரசுத் தலைவரை கட்டுப்படுத்தவும் வழிவகை செய்யப்பட்டது. 74ல 1 சொல்லுது. இதுவும் 42வது சட்ட திருத்தத்தின்படிதான் இது கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை சுரண்டலிருந்து பாதுகாக்கிற விதிகள் இதுல சேர்க்கப்பட்டிருக்கும். குழந்தைகள் மற்றும் இளைஞர்களை சுரண்டலிருந்து பாதுகாக்கும் விதிகள். அப்புறம் மக்களவை மற்றும் மாநில சட்டசபையோட தொகுதிகளை மறுசீரமைக்கிறது. அந்த தொகுதிகளை மறுசீரமைக்கிறது. அதாவது 2001 ஆண்டு வரை
1971ஆம் ஆண்டின் மக்கள் தொகையின் அடிப்படையில் இருக்க வேண்டுமா? அந்த மக்கள் தொகை எந்த வருஷத்தோட மக்கள் தொகை அடிப்படை 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையில் இருக்கணும். அது வந்து மறுசீரமைக்கிறது வந்து 2001 ஆண்டு வரை நம்ம வந்து அந்த தொகுதிகளை மறுசீரமைக்கிறது. மக்களவை மற்றும் மாநில சட்டசபையோட கூட்டத்தை நடத்த குறைந்தபட்ச உறுப்பினர்களோட வருகை வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. குறைந்தபட்சம் இவங்களோட பேரு வந்து அந்த இதுல வந்து அந்த கூட்டத்துல கலந்துருக்கணும் நம்ம சொல்லுவோம்ல, அது வந்து தேவையில்லைன்னு சொல்லி 42ஆம் சட்டத்திட்டத்துல சொல்லியிருப்பாங்க. அடுத்தது சரத்து 32A என்ன சொல்லுதுன்னா, 32 நம்ம உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரம் பார்த்திருப்போம்ல, நீதிபதி அது மாதிரி அந்த சட்டங்கள்ல செல்லத்தக்க தன்மை ஆராயும் உச்ச நீதிமன்ற அதிகாரம் வந்து நீக்கப்பட்டது. அதோட 32A மாநில அரசுகளுடைய சட்டங்களோட செல்லத்தக்க தன்மையை ஆராயும் உச்ச நீதிமன்றத்தோட அதிகாரம் நீக்கப்பட்டது. அப்புறம் நீதிமன்றங்களோட செயல்பாட்டுகள்ல ஜூரி முறைக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. நீதிமன்ற செயல்பாட்டுல ஜூரி முறைக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்து மாநிலத்துல ஒரு தடவை நீடிக்கும் காலம் 6 மாதத்துல இருந்து ஒரு வருஷமா உயர்த்த குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்திருப்பாங்களா, அது வந்து எப்படின்னா 6 மாசத்துல இருந்து ஒரு வருஷமா உயர்த்தப்பட்டது வந்து 42ஆம் சட்ட திருத்தம். மாநில பட்டியலில் இருந்த 5 துறைகள் வந்து பொது பட்டியலுக்கு மாத்திருப்பாங்க. தெரியும் நமக்கு, காடுகள், வனவிலங்கு பாதுகாப்பு, அப்புறம் வந்து நீதி, இதெல்லாம் பார்த்திருப்போம், நிர்வாகம், அதெல்லாம் பார்த்திருப்போம்ல. அது அந்த 5 வகையான அந்த இது வந்து பொது பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. மெயினா உள்ளது பொது ஊழியர்கள் நிர்வாக தீர்ப்பாயங்கள் பகுதி 14A சொல்லியிருப்பாங்க. அதாவது 2 அமெண்ட்மெண்ட்ஸ் வரும், அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும் சார், 2 சட்டங்கள் இது வரும், சரத்துகள் 323A1, 323B1 வரும். 323A வந்து நிர்வாக தீர்ப்பாயங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. 23B வந்து இதர தீர்ப்பாயங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் அகில இந்திய பணிகளை உருவாக்க வழிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளது. இது 312 சரத்து 312 அகில இந்திய நீதி பணிகளை உருவாக்க வழிமுறை. இதெல்லாம் வந்து 42 அமெண்ட்மெண்ட்டை பத்தி சொல்லியிருக்காங்க. 1976 கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் தான் வந்து சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ.